ஜூன் மாதம் 22ஆம் திகதி. நாம நாளுக்கு நாள் பார்க்கிற ஒரு செய்தி, இது சாதாரணமான செய்தி தான் நமக்கு கடந்த நாட்கள்ல. ஆனா, இப்ப இது உச்சகட்டமான ஒரு நிலையை எட்டியிருக்கிறது. இலங்கையில டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை இதுவரையில வரலாறு காணாத அளவு பதிவாகி இருக்கிறது. ஒரு நாள்ல சாதாரணமா 200 முதல் 250, 100 முதல் 180 இந்த மாரி 200க்குள்ள தான் ஒரு நாளைக்கு டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை இதுவரையில பதிவாகிக் கொண்டிருந்தது. ஆனா இந்த கிழமையில கொஞ்சமா அதிகரித்து 600, 700 பேர் வரைக்கும் சென்றது. ஆனால் நேற்று அல்லது கடந்த 24 மணித்தியாலத்துல 1069 பேர், 1000 பேரை தாண்டி இருக்கிறது ஒரு நாளைக்கு டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை பதிவு என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையை எட்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த வருஷத்துல மட்டும் 45,000 பேர் பதிவாகி இருக்காங்க. இதுல 28 மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. மிக மோசமான ஒரு ஆபத்தான நிலையை இந்த டெங்கு நோய் இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவே ஒரு கொரோனாவோ அல்லது வேறு ஏதாவது தொற்று நோயாக இருந்திருந்தால் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சாதாரணமா இது நமக்கு தெரிஞ்ச ஒரு வருத்தம், ஒரு தொற்று அப்படின்றபடியா இதை ஒரு மாதிரியே நாம கடந்து போறோம். ஆனா இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. வைத்தியசாலை பக்கமாக இடப்பற்றாக்குறை, வைத்தியர்களுக்கு, தாதிமார்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அழுத்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. என்னதான் அரசாங்கம் இது தொடர்பான விழிப்புணர்வுகள், இதை சுத்தப்படுத்துறதுக்கோ இதை தடுக்கிறதுக்கான சோதனைகள் கடந்த நாட்கள்ல நடந்தாலும் இதுவரைக்கும் இந்த டெங்கு நோயினுடைய பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. கடந்த 24 மணித்தியாலத்துல இலங்கையில இதுவரையில இல்லாத அளவு ஒரு நாள்ல பதிவான டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை 1000 கடந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை இப்பொழுது இலங்கையில ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கிற சுற்றுப்புற சூழலை சரியான முறையில பராமரிக்க வேண்டியது அவரவருடைய கடமையாகவே மாறி இருக்கிறது. அரசாங்கம், அரசு ஊழியர்கள், PHA ஊழியர்கள் வரும் வரைக்கும் காத்திருக்காம எந்தெந்த பிரதேசங்கள்ல உங்களுடைய அண்மையில இருக்கிற வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குன்னு நீங்களாவே கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அது பெரிய விஷயமே இல்லை. அப்படி இருந்தா இது எல்லாத்தையும் அகற்றுறதுதான் இப்போது இதை தடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையின் மிக முக்கியமான கட்டமாக இருக்கும். எனவே இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழல் இப்பொழுது இலங்கையில ஏற்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமில்லாம இதை பயன்படுத்தி ஒரு முக்கியமான புதிய வகையான மோசடி ஒன்று இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க. அதாவது PHA பொது சுகாதார பரிசோதகர்கள் போல ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று, நிறுவனங்களுக்கு சென்று, கடைகளுக்கு சென்று தாங்கள் பரிசோதனை செய்கிறோம், உங்களுடைய பிரதேசங்கள்ல டெங்கு பரவல் ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது, இதை நீங்க கட்டணம் செலுத்த வேணும், தண்டப்பணம் செலுத்த வேணும்னு சொல்லி பணம் அறவிட்டுகின்ற ஒரு மோசடி நடந்து வருவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல பிரதேசங்கள்ல இந்த மோசடி நடந்து வருவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே பொது சுகாதார பரிசோதகர்கள் போல ஆடை அணிந்து யாராவது பணம் கேட்டால், பொதுவாக பொது பரிசோதகர்கள், அதாவது PHA சொல்லக்கூடிய அதிகாரிகள் பணம் வாங்குறது இல்லை, அவங்களுக்கு பணம் செலுத்த வேண்டியதும் இல்லை. அவங்களுடைய பரிசோதனை, அவங்களுடைய நடவடிக்கை மட்டும்தான் இருக்கும் ஒழிய பணம் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்கள்ட்ட இருக்காது. எனவே மக்கள் அவர்களிடம் பணம் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி யாராவது உங்களிடம் பணம் கேட்டால் போலீசாரிடம் முறையிடலாம். இது தொடர்பாக அவதானமாக இருங்க. இது ஒரு புது வகையான மோசடியாக பார்க்கப்படுது. இந்த மோசடி மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நம்முடைய நாட்டில் மோசடிகள் அதிகரித்திருக்கிறது. புது விஷயங்களாக புது வடிவத்தில் இந்த மோசடிகள் நடந்து வர்றது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஒரு இருந்து தப்பும்போது அடுத்ததுல சிக்கிக்கொள்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இது இருக்கு. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பனையால விழுந்தவன மாடு மிதிக்கிற மாதிரி இந்த மாதிரி பல தரப்பட்ட மோசடிகள், ஏற்கனவே அடி வாங்கியவரை திரும்பவும் மோசடியில் சிக்கிற மாதிரி அவர் நம்பக்கூடிய வகையிலான மோசடிகள் இப்பொழுது நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள்ல ஒரு கவலைக்குரிய செய்தி, காலையிலே இந்த செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. ரக்குவானையில தாங்கள் வளர்த்த யானை 2 பாகன்களை தாக்கி இருக்கிறது. அதுல அவங்க 2 பேருமே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. நீண்ட காலமா இந்த 2 பேரும் தான் இந்த யானையை பராமரிச்சிருக்காங்க. அண்மையில ரக்குவானையில ஒரு திருவிழா, அதாவது ஒரு உற்சவத்துக்கு இந்த யானைகள் வெளியிடங்கள்ல இருந்து கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட 100 யானைகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 100 யானைகளும் ஓரளவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த யானைகளை அனுப்புறதுக்கான வாகனங்கள் தாமதப்பட்டிருக்கிறது. 2 நாள் ரக்குவான பிரதேசத்துல இந்த யானை அங்கு தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டிருக்கிறது.
இன்று காலையில வந்து ஒரு பாகன் என்ன செஞ்சுக்கான்னு சொன்னா ரக்வானில் இருக்கின்ற ஒரு நீர்நிலைக்கு கொண்டு போயிருக்காரு தண்ணீர் வழங்குறதுக்காக. இந்த யானை திடீர்னு இவரை தாக்கி இருக்கிறது. இந்த தாக்குற சத்தம் கேட்கும் போது மற்ற பாகன் வந்து இவரை காப்பாற்றுறதுக்கு வரும்போது அவரும் தாக்கப்பட்டிருக்காரு. 2 பேருமே சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் வந்து இந்த நாளில் ஒரு கவலைக்குரிய விஷயமாக மாறி இருந்தது. காலையில் இந்த செய்தி பரவலா எல்லா ஊடகங்கள் மூலமாக வெளிவந்திருந்தது. இந்த யானையை சின்ன வயசுல இருந்து இவங்க தான் பராமரிச்சிருக்காங்க. என்ன நடந்தது, எப்படி நடந்தது, யானை எதற்காக கோவப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரையில் இல்லாட்டியும் இந்த யானையை வந்து வனவிலங்கு உத்தியோகத்தர்கள் இப்பொழுது மீட்டிருக்காங்க. மயக்க மருந்து கொடுத்து அந்த யானையை பிடிச்சிருக்காங்க. எனவே மதம் உடனடியாக பிடித்து இவர்களை தாக்கியதா இல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளா என்றது தொடர்பாக இதுவரையில எந்த விதமான தகவல்களும் இல்லை. மிக கவலைக்குரிய விஷயமாக இந்த விடயம் மாறி இருக்கிறது. இலங்கை தனியார் போக்குவரத்து சங்கத்தினுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படின்னா இதை கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்ல கோபம் வருதான்னு சொல்லி நீங்க கருத்துக்கள்ல சொல்லுங்க. இப்பொழுது அரசாங்கம் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்ற இந்த மெட்ரோ பேருந்துகள், பஸ்ஸுகள் இருக்குதானே, இந்த பஸ்ஸுகள் வந்து மிக சேதங்களை ஏற்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமான முறையில் தான் இந்த பேருந்துகள் நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுது. இந்த பேருந்துகளை இயக்குறதால அரசுக்கு பெரிய நட்டம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு நிறைய எரிபொருள் டீசல் தேவை ஏற்படுகிறது. இதனால மக்கள் மத்தியில் அதிகளவான வரி சுமத்த வேண்டிய அதாவது அந்த நிலையை அரசாங்கம் அடையும். எனவே இந்த பேருந்துகள் நம்ம நாட்டுக்கு அவ்வளவு சாத்தியம் இல்லாதது. அரசாங்கம் இதை சட்டவிரோதமாக கொண்டு வந்து தான் பாதைகளில் ஓட விடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தனியார் போக்குவரத்து சங்கத்தினுடைய தலைவர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. இப்படிலாம் இருக்காங்க பாருங்க. கேகாலை வீதியில இன்றைய நாள்ல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. விபத்து வந்து சாதாரண 2 வாகனங்களுக்குள்ள மோதி கொண்டதில்லை. கிட்டத்தட்ட 7 வாகனங்கள் ஒரே நேரத்துல மோதி இருக்கிறது. ஒரு வாகனம் மோதியதுக்கு பிறகு பின்னுக்கு முன்னுக்கு இருந்த வாகனங்கள் ஒட்டுமொத்தமா 7 வாகனங்கள். இதுல சம்பவ இடத்திலே ஒரு பெண் உயிரிழந்திருக்காங்க. இதுல 7 முதல் 10 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கு. நடந்து முடிந்த ஓயல் பரீட்சையினுடைய பெறுவர்கள் கடந்த நாட்கள்ல சமூக வலைதளங்கள்ல பரவலா இருக்கு. இதுதான் இந்த 2-3 நாளா அதிகமா பேசப்பட்ட விஷயங்கள் ஒன்றுன்னு சொல்லலாம். இதுல வந்து சித்தி அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை இறுதியாக வெளியான பெறுவர்கள்ல 11,791 பேர். 11,790 பேர். எல்லா பாடங்கள்லையும் ஏபி அப்படின்னு சொல்லி எல்லா பாடங்கள்லையும் சித்தி அடைந்தவங்க 7,419 பேர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 300 பேருக்கு கிட்ட அவங்க வந்து இந்த பரீட்சையிலிருந்து விலக்கப்பட்டிருக்காங்க. சில முரண்பாடுகள், சில விஷயங்கள், ஆள்மாறாட்டங்கள், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டதால அந்த மாதிரி ஒரு தொகையும் இதிலிருந்து விலக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட ஜனாதிபதி இன்றைய நாள்ல ஒரு சந்திப்பு ஆடை ஏற்றுமதி உற்பத்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு ஜனாதிபதி சிலையத்தை வச்சு. அதில் வச்சு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மக்களுடைய உரிமைகளை சமநிலைப்படுத்துகின்ற ஒரு சட்ட முறைமை அல்லது புதிய சட்டம் ஒன்றை PTA பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக மிக விரைவில் அரசாங்கம் கொண்டு வரப்போகுது. அது தொடர்பான அத்தனை விடயங்களும் இப்பொழுது பூர்த்தியாகி இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முதல்ல நீதி அமைச்சர் தொடர்பாக கிளிநொச்சியில சொல்லியிருந்தார். இதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. எனவே இப்பொழுது ஜனாதிபதி இந்த விடயத்தை சொல்லியிருக்காரு. மிக விரைவில் பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க. இந்த விடயத்தோட சேர்த்து இறுதியாக வெளிநாட்டு செய்திகள்ல பார்த்தோம்னு சொன்னா இன்றைய நாள்ல ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை இணங்கியிருக்காங்க 2 பக்கமும். 2-3 நாட்களுக்கு முதல்ல சைன் பண்ணியே முடிஞ்சது, அதாவது கையெழுத்திட்டே முடிஞ்சது. ஆனால் ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தத்தை தாண்டி இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை தான் இப்ப பெரிய பிரச்சனையாக இருக்கு. இது வந்து திரும்ப மோதல்கள் நடக்கிறதால ஈரான் ஹூமுஸ் கால்வாயை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இருந்தாலும் இப்பொழுது அதுக்கான சுமூகமான ஒரு பச்சை கொடி இப்பொழுது காட்டப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி இன்னும் ஒரு சர்வதேச ரீதியில பரவலா இன்றைய நாள்ல பரபரப்பா இருக்கிற செய்தி, யூகேயினுடைய பிரதமர் பதவி விலகி இருக்காரு. அண்மை நாட்களா பலதரப்பட்ட விமர்சனங்கள், பலதரப்பட்ட அரசியல் குழப்படிகள், கோளாறுகள் எல்லாமே யூகேல இருக்கு. பொருளாதார சிக்கல்கள், விலையேற்றங்கள் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதன் அடிப்படையிலையும் அங்க இருக்கின்ற அரசியல் சூழலுக்கு ஏற்ற வகையிலும் இந்த பதவி விலகல் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு புதிய தேர்தலை நோக்கி இப்பொழுது யூகே பயணிப்பதற்கான ஒரு தயார்படுத்தல் நடந்து வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் சொல்றாங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்தியுடைய சுருக்கம்.